ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ரக்ஷிதா சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இறால் வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய ஸ்டைலில் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன். பூண்டும் இந்த அளவுக்கு தோல் எடுக்காமல் வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். இறால் வந்து கொஞ்சமாக சால்ட்டும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் போட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். அதில் இறால் வறுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வச்சுருக்க இறால் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வறுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். அதோட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இலை மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு ஃபுல்லாக சேர்த்துருங்க. சோம்பும் பாதி சேர்த்துருங்க. இப்போ அதோடு நம்ம வறுத்து வச்சுருக்க இறால் சேர்க்க போகிறோம். இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க இறால் சேர்த்துக்கலாம். மொத்த இறாலையும் சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10-12 இறால் அந்த மாதிரி சும்மா அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் அது லாஸ்ட்டில் மாவு சேர்த்து பிசைறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு தான் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு சேர்த்து பாருங்கள், நான் இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். இப்போ இதோடவே நாம் மீதி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தவா வச்சுக்கிட்டேன். இப்போ அதில் வடை வறுக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக மாவு எடுத்து இதெல்லாம் வச்சு இப்படி தட்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான சைஸில். நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாவு கெட்டியாக அரைச்சி அதை எண்ணெயில் சேர்த்துருக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப தீய வச்சிடாதீங்க, பக்குவமாக பொரிச்சிடுங்க. நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, இறால் வடை நல்லா வெந்துடுச்சு 2 சைடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை கூட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி கொடுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இறாலே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இதில் பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ப்ரோட்டீனும் இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.